நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மத்திற்கு வந்ததிலிருந்து ஸ்ரீ அம்மா பகவான் ஏராளமான அற்புதங்களைச் செய்துள்ளார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சிறந்த ஆரோக்கிய அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கோவிலுக்குச் சென்றுவிட்டு நாங்கள் குற்றாலத்தில் தங்கியிருந்தபோது இரவு 11 மணியளவில் என் கணவருக்கு கடுமையான சுவாச பிரச்சினை ஏற்பட்டது. நாங்கள் உதவியற்ற நிலையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது தென்காசியில் 24 மணி நேர மருத்துவமனை இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. மருத்துவமனைக்குச் செல்லும் வழி முழுவதும் நாங்கள் மூலமந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் மருத்துவமனையை அடைந்ததும் மருத்துவர் என் கணவரை பரிசோதித்து அவரது நாடித்துடிப்பு மிகவும் குறைவாக இருப்பதைக் கண்டறிந்து அவருக்கு 5 ஊசிகள் கொடுத்தார். அவரது ஆக்சிஜன் அளவும் மிகவும் குறைவாக இருந்தது. குற்றால பயணம் தொடங்குவதற்கு முன்புதான் நாங்கள் நவக்கிரக ஹோமத்தில் பங்கேற்று திரும்பி வந்தோம். எனவே ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு ஹோமத்தில் ஆசிர்வதித்த ரக்ஷாகவசத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அம்மா பகவான் என் கணவருக்கு புதிய வாழ்க்கையை அருள வேண்டுமென்று தொடர்ந்து மூலமந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தோம். மருத்துவமனையில் அம்மா பகவானின் தெய்வீக பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. மேலும் அம்மா பகவான் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொள்ள எங்களுக்கு பலத்தை அளித்தார்கள். ஸ்ரீ அம்மா பகவான் உண்மையில் மருத்துவரின் வடிவத்தில் வந்தார்கள். சுமார் 1.5 மணி நேரத்தில் என் கணவரின் உடல்நிலை இயல்பு நிலைக்கு திரும்பியது. மருத்துவர் எங்களை வீடு திரும்ப அனுமதித்தார். மதுரையில் உள்ள எங்கள் குடும்ப மருத்துவரும் என் கணவர் இவ்வளவு மோசமான நிலையில் இருந்து மீண்டு வந்ததைக் கண்டு முற்றிலும் ஆச்சரியப்பட்டார். இன்று என் கணவர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஸ்ரீ அம்மா பகவான் அவருக்கு மகிழ்ச்சியான புதிய வாழ்க்கையை அளித்துள்ளார்கள். எங்கள் பேரக்குழந்தைகள் உட்பட எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அம்மா பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட சோமா தீர்த்தத்தை தினமும் உட்கொள்வதை நாங்கள் உறுதி செய்கிறோம். என் மகன் தனது மேலாளருடன் பைக்கை ஓட்டிச் சென்ற போது ஒரு விபத்தை எதிர்கொண்டான். அவன் உதவிக்காக அம்மா பகவானை அழைத்தபோது ஸ்ரீ பகவான் அவனை பாதுகாப்பாக தூக்குவதை அவனால் பார்க்க முடிந்தது. மேலும் இந்த பெரிய விபத்தில் மிகச் சிறிய கீறல்களுடன் அவன் தப்பித்தான். இது மற்றொரு உயிர் காக்கும் அற்புதம். எங்கள் அன்றாட வாழ்க்கை இத்தகைய எண்ணற்ற அற்புதங்களால் நிறைந்துள்ளது. எங்கள் குடும்பத்தை எப்போதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்காக அம்மா பகவானுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். சாயாதேவிஜி, மதுரை, தமிழ்நாடு.